எப்போதாவது ஒரு தருணத்தில் நம்மால் ஏன் எதுவும் முடியவில்லை என நினைக்கிறீர்களா? தாங்க முடியாத துன்பங்கள் இருக்கிறதா? வாழ்க்கை ஒரு புரியாத புதிராக இருக்கிறதா? அந்த தருணத்தில் ஒரு பேர் நம் உள்ளத்தில் ஒளிரும். அவர்தான் முருகப்பெருமான். முருகன், அவர் நம் வாழ்க்கையின் தீமைகளை வெல்லும் வீரக்கவசம். ஓம் சரவணபவ என்ற ஒரு மந்திரமே நம் உள்ளத்தில் உதிரம் போல ஓட வேண்டும். தாய் பார்வதி தேவி மற்றும் தந்தை சிவனின் ஆழ்ந்த ஞானமும் 3 உலகங்களையும் காக்கும் அந்த ஆறுமுகப் பெருமானின் அருள், அதுவே நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கசப்பையும் இனிமையாக்கும். தொலைந்து போன நம்பிக்கைக்கு துணையாய் நிற்பவர்தான் முருகன். உங்கள் கனவுகள் எதுவாயிருந்தாலும், உங்களுக்குள் எதையாவது அடைய வேண்டிய தீண்டாத சாமர்த்தியம் இருந்தாலும், அதை தாண்டி கொண்டு செல்லும் சக்தி முருகனிடம் இருக்கிறது. இந்து மதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வத்தின் பெருமையை வெளிக்காட்டுகிறது. அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை என்பது முருக பக்தர்களுக்கு ஒரு புனிதமான நாள். முருகன், கார்த்திகேயர், சுப்பிரமணியர் என எத்தனையோ பெயர்களால் அழைக்கப்படும் இவர் வீரம், ஞானம் மற்றும் வெற்றியின் தேவேந்திரன். ஏன் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட வேண்டும்? செவ்வாய் கிரகம் போருக்கான துணிச்சல், தைரியம், சொத்து, நிலம் போன்றவற்றின் சின்னமாக கருதப்படுகிறது. இதேபோல் முருகப்பெருமானும் யுத்த நிபுணராக, வீரத்தின் அவதாரமாக திகழ்கிறார். இவ்வாறு செவ்வாய் கிரகமும் முருகனும் ஒரு உள்நட்பு கொண்டது போலவே உணர முடிகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது தீய சக்திகளை தொலைக்கும் ஒரு தெய்வீக கவசம் போல செயல்படுகிறது. தடைப்பட்ட காரியங்கள் தெளிவாகி, மனநிறைவு, நம்பிக்கை, தைரியம் போன்ற சக்திகள் வளர்கின்றன. முருகன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கல்வியில் தடைகள் இருந்தாலும் முருகன் அருளால் தடைகள் நீங்கும். வேலை வாய்ப்பில் நிலை பெற, வெற்றியை தேடி செல்வதற்கு முருகனை நாடுங்கள். திருமண தாமதம், தகராறு, குடும்பத்திலுள்ள மன அழுத்தங்கள் அகலும். வியாபார வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக மாறுவார் முருகன். நோய், கடன், எதிரிகள் போன்ற சூழ்நிலைகளிலிருந்தும் பாதுகாப்பார். மனதிற்குள் அமைதி வேண்டுமா? அப்படி என்றால் ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை செவ்வாய்க்கிழமையன்று தியானம் செய்யுங்கள். அந்த ஒலி உங்கள் உள்ளத்தை பரிசுத்தமாக்கும், உங்கள் எதிர்காலத்திற்கு ஒளி வீசும். செவ்வாய் தோஷம் காரணமாக வாழ்க்கையில் சிக்கல்கள் உள்ளவர்களுக்கு இந்த நாளில் முருகனை மனமுழுவதும் பக்தியுடன் வணங்குவது அந்த தோஷத்தை குறைத்து வாழ்க்கையில் ஒளி ஊற்றும் என்பதே நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை நைவேத்தியம், பூஜையுடன் வழிபடுங்கள். வெறும் வாசனையோ அழகான மந்திரங்களோ முக்கியமல்ல, உங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்கிறார். ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லும்போது அந்த ஒலி உங்கள் வாழ்க்கையின் இருளை அகற்றும். முருகனை வழிபடும்போது அவரை பார்த்து ஒரு குழந்தையைப் போல பேசுங்கள். அவன் உங்கள் நண்பன், தந்தை, தாயும் கூட. அவர் மீது முழுமையான நம்பிக்கையோடு வழிபடுங்கள். உங்கள் பிரார்த்தனை ஸ்கிரிப்டட் ஆக இருக்க வேண்டியதில்லை. அவரிடம் பேசுங்கள். உங்கள் மனம் எப்படி அழுதாலும் அவர் கேட்டுவிடுவார். முருகப்பெருமானை அடைவது சுலபம், அவனை உணர்வதுதான் கடினம். அவன் அருளுக்கு தகுதியானவர்கள் இல்லையெனில் அவன் கையில் உள்ள வேல் நம்மை நெருங்காது. ஆனால் நம் கண்களில் கண்ணீர் இருந்தால் அவன் மனம் உருகும். இன்று செவ்வாய்க்கிழமை, ஒரு நிமிடம் முருகனை எண்ணுங்கள். நீங்கள் எதிர்நோக்கும் அத்தனை சவால்களும் கரையும். ஓம் முருகா, ஓம் சரவணபவா. இன்று செவ்வாய்க்கிழமை, முருக பக்தர்களின் இதயத்தில் ஒளிரும் நாள். முருகன், சுப்பிரமணியர், கார்த்திகேயன். அவர் ஒரு குழந்தை, ஆனாலும் ஒரு போராளி. போரின் கடவுள், அருளின் தேவேந்திரன். ஓம் முருகா.